யாருக்கு சொந்த வீடு அமையும், யாருக்கு வாடகை வீடு அமையும், யாருக்கு மாடி வீடு அமையும். அதாவது அப்போ இது எல்லாம் நம்ம எப்படி பலன் எடுக்கிறது? அதே போல் எந்த திசையில் வீடு அமையும்? மிதுன லக்னத்துக்கு நாலாம் அதிபதி நீச்சமாகக்கூடாது. 4ஆம் இடத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்கக்கூடாது. இதுதான். அப்படி இருந்ததுன்னா அது வாஸ்து தோஷம் அப்படின்னு அர்த்தம். வாடகை வீடுனா வாடகை வீட்டுக்கு போகிறவங்கள அந்த வடக்கு திசை அப்படின்னா வடக்கு திசை உள்ள வீடே தான் அவங்களுக்கு அமையும். அடுத்ததாக திருமண பொருத்த வித்தகர் திரு கோவை துரைசாமி அவர்கள் 4ஆம் பாவ சிறப்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் அந்த ஜோதிட துறையில் வச்சிருக்கேன். வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த ஜோதிட துறையில் ஒரு 20-25 வருஷமாக ஜோதிடத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த ஜோதிடத்தில் கட்டுறதை பல ஜோதிட ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயன்படக்கூடியதை நான் விளக்கமாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தையரையும் வணங்கி, எனக்கு நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்களையும் ஜோதிட ஆசான்களையும் வணங்கி, இங்குள்ள ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, என்னை பேச எனக்கு வாய்ப்பளித்த இந்த சதீஷ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நான் இன்றைக்கி ஒரு தலைப்பை வச்சு பேசலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, 4ஆம் பாவகத்தை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். ஆனால் நான் எல்லா பக்கமே நிறைய கருத்தரத்துங்களை பேசும்போது பூராமே திருமணத்தை பற்றி, திருமண காலத்தை பற்றியே பேசிட்டு வரேன். நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இதை மாற்றி பேசுங்க அப்படின்னாங்க. சரி, வேணா 4ஆம் பாவத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு நான் எடுத்துட்டேன். இப்போ 4ஆம் பாவகத்தை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இங்கே எல்லாம் ஜோதிடர்கள் எல்லாருக்கும் 4ஆம் பாவகம் எங்களுக்கு எளிமையாக தெரிஞ்சது அப்படிம்பாங்க. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறத நான் சொல்ல வரேன். 4ஆம் பாவகம் அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? 4 அப்படின்னு சொன்னாவே வீடு, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். வீடு, வண்டி வாகனம், தாயார், அதுபோக கல்வி, தந்தையின் ஆயுள் கண்டம், அதே மாதிரி இது போல் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போவாங்க. அந்த 4ஆம் பாவகத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. இருந்தாலும் நானும் ஒரு 2-3 கருத்துக்களை 4ஆம் பாவகத்தை வச்சு பலன் சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். இப்போ 4ஆம் பாவத்தில் வீடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். வீடுன்னு சொன்னால் யாருக்கு சொந்த வீடு அமையும், யாருக்கு வாடகை வீடு அமையும், யாருக்கு மாடி வீடு அமையும். அதாவது அப்போ இது எல்லாம் நம்ம எப்படி பலன் எடுக்கிறது? அதே போல் எந்த திசையில் வீடு அமையும், பூர்வீக சொத்து அமையுமா, இப்படியெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட வாடகைக்கு போகிறவங்க கூட எந்த திசையில் போனாங்க நம்ம வீடு அமைங்க அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கான விளக்கமெல்லாம் நம்ம ஜோதிடர்கள் நம்ம தரணும். அதே மாதிரி பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா, பையன் சொந்த வீடு வாங்குவானா, இப்படியெல்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதுகளுக்கெல்லாம் நம்ம பலன் சொல்லணும். அதே போல் அந்த 4ஆம் பாவத்துலேயே வாஸ்துன்னு சொல்லி ஒரு பாவகத்தையும் எடுக்கிறாங்க. ஆனால் வீடுனா வாஸ்து அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ வாஸ்துக்கு நம்ம முதல்ல வாஸ்துக்கு வருவோம். இந்த ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் மிதுன லக்னம்னு வச்சுங்க. மிதுன லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நீச்சமாகக்கூடாது. 4ஆம் இடத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்கக்கூடாது. இதுதான். அப்படி இருந்ததுன்னா அது வாஸ்து தோஷம் அப்படின்னு அர்த்தம். அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் மூலிமா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இது எடுத்துக்கலாம். நம்ம எங்க வேணாலும் ஒரு போட்டு வச்சு தான் நம்ம விளக்கம் தருவோம்.
இந்த லக்னத்துக்கு பாருங்க, மிதுன லக்னம் 4ஆம் அதிபதி நீச்சமாயிடுச்சு. அதே போல செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது நீச்சமாயிடுச்சு. பொதுவாக நம்ம என்ன சொல்லிடுவோம், இவருக்கு சொந்த வீடு அமையாதுங்க. 4ஆம் அதிபதி நீச்சமாயிடுச்சு. செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய பூமி காரகனை நீச்சமாயிடுச்சு. அவங்களுக்கு சொந்த வீடு இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. அதாவது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்னத்துக்கு பார்க்கணும், லக்னாதிபதிக்கும் பார்க்கணும். எப்பவுமே பலன் எடுக்கும்போது இப்போ 4ஆம் அதிபதி போய் அதாவது 10ஆம் இடத்துல இருந்தாலும் திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வர்க்கோத்தமாக வேற இருக்கும்போது பலம் அதிகம். அதாவது உச்ச கிரகத்தை விட வர்க்கோத்தத்துக்கு பலம் அதிகம். அது 4ஆம் இடத்தையே பார்க்குது. அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கலாம். சரி, அது அப்புறமா வர. இப்போ அந்த வீடு வாஸ்து தோஷம் உள்ளதா அப்படின்னா, 4ஆம் அதிபதி நீசமானாலுமே 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீசமாக இருந்தாலும் அந்த வீடு வாஸ்து தோஷம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். இப்போ 4ஆம் அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்குன்னா வடக்கு திசையில் இருக்குது. அப்போ வடக்கு திசையில் இருக்குன்னா நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு வடக்கு திசையில் ஏதோ வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னது ஆமாங்க. அதாவது வடக்கு பக்கத்தில் கிழக்கு இப்படி எடுத்தீங்கனாலும் 4ஆம் இடத்துக்கு பக்கத்தில் கிழக்கு. அப்போ வடகிழக்கு திசையில் ஏதோ வாஸ்து தோஷம் இருக்குது. ஆமாங்க, வாஸ்து அதாவது வடகிழக்கு மூலையில் தாங்க செப்டி டேங்க் போட்டிருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே நம்ம சொல்லிடலாம் இல்லையா? அதே போல் இன்னொரு ஜாதகத்தை சொல்கிறேன் பாருங்க. கடக லக்னம், சூரியன் 4ஆம் இடத்துல இருக்குது, அங்கே புதன் இருக்குது, கேது இருக்குது. இப்போ இவங்களுக்கு நான் என்ன சொன்னேன், 4ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, 4ஆம் அதிபதி சுக்கிரனும் போய் அதாவது சுக்கிரன் போய் நீச்சமாயிடுச்சு. அப்போ சுக்கிரன் நீச்சம்னா கண்டிப்பாக உங்கள் வீடு வாஸ்து தோஷம் உள்ள வீடாக இருக்கும் நீங்கள் குடியிருக்கிற வீட்டில். அப்போ வாஸ்து தோஷம் இருக்குனால அந்த வீட்டில் ஒரு மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்ததுமே சொன்னேன். ஆமாங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுங்க, வீட்டில் எந்த வருமானம் வந்தாலும் நிலைக்கிறதுல, வருமானங்கிறது 2 கூடையவன், அவனும் போய் நீச்சமாயிட்டான், வருமானம் வரல, அந்த குடும்பத்தில் கேது இருக்கனால ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், அதாவது 4ஆம் இடத்துல சூரியன் நீசம், 4ஆம் அதிபதிய நீசம், அதனால நீங்கள் இந்த வீட்டை விற்றுருங்க அப்படின்னு சொன்னேன். அது எப்படிங்க திடீர்னு விற்க சொல்கிறீங்க? விற்கிறதுனா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 4க்கு 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டதாக விற்கணும். 12ஆம் அதிபதி புதன் நகலத்தியே இருக்கு. அதே போல் விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் கூட இருக்கு. அப்போ இடத்த விற்றுட்டு வேற பக்கம் இடம் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்டாங்க, அப்போ வாங்குறவனுக்கு வாஸ்து தோஷம் இருக்காதுங்க. அது அவங்க ஜாதகத்தில் தோஷம் இருக்குதான்னு இல்லையான்னு பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அந்த வீட்டில் குடியிருந்தா சரி வராது, நீங்கள் இந்த வீட்டை விற்றுருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே வாஸ்து தோஷம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ அதே போல் ஒருத்தருக்கு பரிவர்த்தனையா இருந்தாலும் மறுபடியும் ஒரு இடத்துக்கு கிடைக்கும். ஒரு வீட்டை வித்துட்டு மறுபடியும் வாங்க சொல்றான், நம்ம மறுபடியும் வீடு அமையும் அப்படின்னு தான் சொல்றான். ஒரு வீட்டை கொடுத்துட்டு மறுபடியும் வாங்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொன்னோம். இப்போ இதோட அந்த வாஸ்து தோஷம் இருக்கு, என்ன மாதிரி தோஷம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் இல்லையா? இப்போ நம்ம வாஸ்து நிபுணர்கள் என்ன பண்ணுறாங்க, அது கிராஸாக இருக்குது, ஜன்னலை மாற்றுங்க, நிலவை மாற்றுங்க, இப்படி எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ 4ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அப்போ சூரியனால அங்கே தோஷம் இருக்குது. சூரியனை எந்த திசையை குறிக்கும், அதாவது நவகிரகத்துக்கு நடு சென்ட்ரல் இருக்குது. அப்போ வீட்டுக்கு நடுவால் தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எதை போய் இடித்து எதையும் மாற்ற முடியாது. அதனால தான் அந்த வீட்டை விற்றுருங்கன்னு சொன்னோம். அதே மற்ற கிரகம் சம்மந்தப்பட்டால் அந்த திசைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் சூரியன் அதாவது நடு சென்ற குடிக்கக்கூடிய சூரியன் இருக்கிறதுனால வீட்டின் நடுவால் தோஷம் இருக்குது, அது வேலை வீடு மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல் யாருக்கு சொந்த வீடு அமையும் அப்படின்னு ஒரு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு சொந்த வீடு அமையுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு லக்னம், மிதுன லக்னமாக வச்சுக்க, 4ஆம் அதிபதி
அதாவது ஒரு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு 6, 8, 12க்கு போகக்கூடாது. அதே போல் செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய பூமி காரகணம் அதாவது லக்னத்துக்கோ 4ஆம் இடத்துக்கோ 6, 8, 12க்கு போகக்கூடாது. அதை நீங்கள் பாருங்கள். அப்படி இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை. எளிமையாக நான் சொல்கிறது எப்பவுமே ரொம்ப எளிமையாக ஷார்ட்டாக இருக்கும். அதாவது பாகை முறை அது இதுனால நம்ம தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்படி லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 4க்கு எங்கே போயிருக்கு, 4க்கு 8ல் போயிடுச்சு. அதாவது 4க்கு 6ல் போய் மறைஞ்சிருச்சு. அப்போ இவருக்கு சொந்த வீடு இல்லை. செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது 11ல் தானே பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அது திதி கூடியத்தில் இருக்குது. அதே போல் 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு பாதகத்துக்கு போயிடுச்சு. பாதகம் அஸ்தங்கம் அடையக்கூடாது. இவருக்கு அதாவது 1955 பிறந்தவர். ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் கொடுத்து நான் சொந்த வீடு கட்டுவேன்னா நான் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டார். நான் கையில் ஒரு 35 லட்சம் வச்சுருக்கிறேன், ஒரு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னாரு. உனக்கு சாகம் தண்ணி வாடகை வீடு தாயா அப்படின்னு சொன்னேன். நீயும் ஜோசியும் போ அப்படின்ட்டு போயிட்டாரு. நான் இப்போ தான் 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. என்னடா நம்ம ஆராய்ச்சியில் நம்மளுக்கு சிவபெருமான அருளால் நமக்கு கிடைச்ச சூட்சமத்தை மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் பார்த்தேன். அப்புறமா மறுபடியும் ஒரு 2 மாதம் கழித்து வந்து அந்த பணத்தை நான் வாங்குறதுக்குள்ளே பெரும் பாடாக பாட்டுறப்பா, நீ சொன்ன மாதிரி எனக்கு வீடு அமையல, அந்த இடம் பெரிய வில்லங்க, அதனால நான் கொடுத்த பணத்தை போராடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்கார். அதே போல் இன்னும் அவர் ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் சொல்லலாம், அது வேண்டாம். நம்ம 4ஆம் பாவத்துக்கு மட்டும்தானே பேசுகிறோம். அதனால் ஒருவருக்கு சொந்த வீடு இருக்குன்னா 4ஆம் அதிபதி 6, 8, 12க்கு போகக்கூடாது. பூமிக்காரகன் சொல்லக்கூடியவனு லக்னத்துக்கு 6, 8, 12க்கு போகக்கூடாது. இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா வாடகை வீடா அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ ஒரு ஜாதகர் எந்த திசையில் குடியிருப்பார் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி எங்கே உட்காண்டிருக்குன்னு பாருங்கள். 4ஆம் அதிபதி வந்து இது கிழக்கு மேற்கு திசை. அப்போ மேற்கு திசையில் உள்ள வீடு, ஆனால் இந்த கிழக்கு பார்த்த வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கிழக்கு பார்த்த வீடாக இருக்குன்னு சொல்லுங்கள். அதே போல் செவ்வாயும் பார்த்துங்க. செவ்வாய் அதாவது பலமாக இருக்குதா இல்லை 4ஆம் அதிபதி பலமாக இருக்கான்னு பாருங்கள். அந்த செவ்வாய் பலமாக இருந்ததுன்னா அந்த செவ்வாய்க்கு அதாவது செவ்வாய் எந்த திசையோ அந்த திசையில் வீடு அமைன்னு சொல்லுங்கள். பாருங்கள், செவ்வாய் போய் 11 லாபஸ்தானத்தில் இருக்குது. செவ்வாய் எந்த திசையை குறிக்கும்? தெற்கு திசையை குறிக்கும். இந்த 4ஆம் அதிபதி சூரியன், அது கிழக்கு திசையை குறிக்கும். ஆனால் அதுக்கு 6ஆம் இடத்துல போய் அது தெற்கு திசையில் இருக்குது. அப்போ தெற்கு திசையில பார்த்த மாதிரி வீடுல தான் இவருக்கு அமையும் அப்படின்னு அர்த்தம். அது உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு புதன் இருக்குன்னு வச்சுங்க, இங்கே செவ்வாய் இருக்கு. இப்போ எந்த திசையில் இது லக்னமாக வச்சுங்க. இப்போ இவர் எந்த திசையில் குடியிருப்பார் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடியது வடக்கு திசையில் இருக்குது, 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது வடக்கு திசை இருக்குது. அப்போ நீங்கள் வடக்கு திசையில் தான் குடியிருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இது போல் நம்ம 4ஆம் இடத்தையும் செவ்வாயையும் பாருங்கள், எது பலமாக இருக்கோ அந்த திசையில் தான் உங்களுக்கு வீடு அமையும். வாடகை வீடு பார்க்குறக்கு வரவங்களாம் கூட கேட்குறாங்க, சொந்தமாக இடம் வாங்குறவங்களும் எந்த திசையில் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதே போல் ஒருத்தருக்கு மாடி வீடு அமையும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கவுங்க ஜாதகப்படி அப்படி அமைஞ்சா தான் அந்த வீடு அமையும். ஒருத்தர் பாருங்கள், நிறைய பேர் நான் பார்க்குறேன், வாடகை வீட்டுக்கு போகிறவங்கள அந்த வடக்கு திசை அப்படின்னா வடக்கு திசை உள்ள வீடே தான் அவங்களுக்கு அமையும். அப்படி மீறி வேறு திசையில் போய் அப்படி இருந்தாலும் முடிச்சா ஒரு 3 மாதம் கூட இருக்க மாட்டாங்க, மறுபடியும் திரும்பி வந்துடுவாங்க. சரி, அதுக்கடுத்து சொந்த வீடு யாருக்கு அமையும்? சொந்த வீடுன்னா அதாவது இல்லை, சொந்த வீடு நம்ம சொல்லிட்டோம், இது வாடகை வீடு சொல்லிட்டோம். இப்போ யாருக்கு மாடி வீடு? 4ஆம் அதிபதி கூட சூரியன் சம்பந்தப்பட்டால் தான் மாடி வீடு. அதாவது 4ஆம் இடத்த சூரியன் இருக்கலாம், 4ஆம் அதிபதி கூட சேர்ந்துருக்கலாம், 4ஆம் அதிபதியை பார்த்துருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் சூரியன் சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு மாடி வீடு. அதனால் இங்கே உள்ள ஜோதிடர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்குங்க. அதே போல் அந்த இது இப்போ 4ஆம் இடத்துக்கு அடுத்தது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தந்தையின் ஆயுள் கண்டம் அப்படிங்கிறோம். தந்தைன்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம். 9க்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடியது தந்தையின் ஆயுளை குறிக்கக்கூடியது. அப்போ 4ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடக்கும்போது தந்தைக்கு ஆயுள் கண்டத்தை வந்து கொடுக்கும்.
அப்போ நான் நிறைய ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த நாளுக்குடைய திசையோ இல்லை 4ஆம் இடத்தை பார்த்த கிரகத்தின் திசையோ நடக்கும்போது அப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் சொன்னார், அதாவது 9ஆம் அதிபதி கெட்டு போய் சூரியனும் கெட்டு போனால் தந்தை இருக்காது. தந்தை இருக்காதுன்னா அது எப்போ இருக்காது, அதை சொல்லணுமில்ல. அப்போ பிறந்தப்பவே தந்தை இல்லாமல் போயிருமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தந்தை இருக்காது அப்படின்னாலுமே அந்த 4ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடக்கும்போது தந்தைக்கு ஆயுள் கண்டம் வந்துருக்கு. அதே 4ஆம் இடத்துக்கு வக்கரமாக இருந்தால் ஒரு வாட்டி ஆயுள் கண்டம் வந்து அதில் தப்பிச்சிருப்பாரு, 2வது வாட்டி அது போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்படி அது ஒன்று 4ஆம் இடம். அதே போல் கல்வி, 4ஆம் இடம் கல்வின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடம் கல்வினா நான் என்ன பண்ணுறேன், அதான் 3ஆம் இடங்கிறது ஒரு 10th வரைக்கும் படிப்பு, 4ஆம் இடங்கிறது ஒரு +2 வரைக்கும், 5ஆம் இடங்கிறது உயர்நிலை கல்வி. அப்போ அதே போல் புதன் கல்விக்காரர்கள். புதனும் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்க, புதனும் நல்லா இருக்கணும். நான் 10ஆம் அதிபதியும் நல்லா, அதாவது 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் அவங்க 10th வரைக்கும் படிச்சிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ புதனும் கெட்டு போய் 3ஆம் இடமும் கெட்டு போனால் அவங்க 10th கூட தாண்டலைன்னு சொல்லிடலாம், எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். அதே போல் 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பலமாக இருந்தால் அவங்க +2 படிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ 5ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்குதோ, 5ல் எத்தனை கிரகம் இருக்குதோ, அல்லது 5ஆம் அதிபதியை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரின்னு சொல்லுங்க. இப்போ 4ஆம் இடம் கெட்டு போச்சு, ஆனால் 3ஆம் அதிபதி 5ல் போய் உட்காந்துருக்கு. அப்போ ஐடி டிப்ளமோ படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அதாவது 3, 5 சம்மந்தப்பட்டால் அவங்க +2 படிக்காமல் ஐடிஏ டிப்ளமோவுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்படித்தான் என்னுடைய அனுபவத்தை எளிமையாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிட்டு வரேன். சரி, மேற்கொண்டு இதில் என்ன சொல்கிறேன், அதாவது நிறைய சொல்ல வந்தேன், ஆனால் ஞாபகத்துக்கு வரல. அதே போல் இப்போ இந்த இடத்துல சந்திரன் இருக்குது. இப்போ செவ்வாய் வந்து சந்திரனை தொட்டால் இவங்க இடம் வாங்குவாங்க, அப்போ தாயார் மூலியமாக இடம் வாங்குவாங்க. இப்போ செவ்வாய் வந்து சந்திரனை தொடுது, அப்போ அம்மாவோட சொத்து இருக்கும் அப்படின்ட்டுங்க. 4ஆம் அதிபதியும் வர்க்கோத்தமாக இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது, அப்போ அம்மா பேரில் இவருக்கு சொத்து இருக்கும் அப்படின்னு எடுத்துங்க. அதே போல் செவ்வாயோ 4ஆம் அதிபதியோ சூரியனை நோக்கி போனால் தந்தையுடன் சொத்து அமையுன்னு எடுத்துங்க. அதே போல் 5ஆம் அதிபதியும் அதே போல் தான் 5ஆம் அதிபதி 6, 8, 12க்கு போகக்கூடாது லக்னத்துக்கு. அதே போல் 5ஆம் இடத்துக்கும் போகக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அது எந்த கிரகமாக வேணாலும் இருந்துட்டு போகுது. அதுக்காக அதே போல் 4ஆம் இடத்துல கேது இருக்குது ஒருத்தருக்கு, உனக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா கேது இருந்தாலும் 4ஆம் அதிபதி பலமாக இருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ அவங்களுக்கு சொந்த வீடு அமையும். ஆனால் கேது இருக்கிறதுனால தாமதமாக 40 வருஷத்துக்கு பின்னாடி தான் அமையும். ஒன்றும் இல்லை, பாருங்கள், இந்த செவ்வாய் இந்த அதிபதி சுக்கிரன் போய் 12ல் இருக்குது ஒருத்தருக்கு, அதாவது இந்த லக்னம் இங்கே செவ்வாய் இருக்குது. இப்போ லக்னாதி அதாவது 4ஆம் அதிபதி 12ல் போயிடுச்சு, சுக்கிரன் 12ல் போயிடுச்சு, இவருக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஒரே வாரத்தில் பொதுவாக. ஆனால் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கு, சொந்த வீடு அமையும் அப்படின்னு சொல்லுவோம், இதுதானே சொல்லுவாள். ஆனால் இவருக்கு சொந்த வீடு அமையல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், லக்னத்தையும் பார்க்கணும், லக்னாதிபதியும் பார்க்கணும். இங்கே சூரியன், இங்கே சந்திரன், இங்கே ராகு. இப்போ பாருங்க, லக்னாதிபதி சந்திரனுக்கு 4 கூடிய சூரியன் அப்போ கூட சேர்ந்துருக்கு, இவருக்கு சொந்த வீடு இருக்கு. அப்போ 4ஆம் அதிபதியை எத்தனை கிரகம் பார்க்குது, 4ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குது, 4ஆம் அதிபதி கூட எத்தனை கிரகம் சேர்ந்து இருக்குதோ அத்தனை வீடு. இது முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட ஜாதகம். இவருக்கு 40 வருஷத்துக்கு பின்னாடி தான் சொந்தமாக வீடு அமைஞ்சது, அது வரைக்கும் வாடகை வீடு தான். அப்போ 4ஆம் அதிபதியான புதன் இங்கே இருக்கு, அதாவது 4ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கு. அப்போ இந்த சந்திரனுக்கு 4 கூடிய சூரியன் கூடவே இருக்குது. அரசாங்க சம்பந்தப்பட்ட வீடு எத்தனை வீடு, அப்போ 4ஆம் அதிபதி கூட எத்தனை கிரகம் சேர்ந்தது, சூரியன், சந்திரன், ராகுனா 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 கிரகம்னு எடுத்துக்கலாமா. அப்போ அதே போல் இந்த இடத்துல சனி பகவான் இருக்குது, சனியும் ஒன்று சேர்த்துங்க. அப்போ எத்தனை வீடு இருக்குது, இவருக்கு 6 வீடுக்கு மேலே இருக்குது. எப்போ 40 வருஷத்துக்கு
பின்னாடி தான் வீடு அமைஞ்சுது. அதே மாதிரி சூரியன் சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு மாடி வீடு இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே மாடி வீடு, அந்த காலத்துல கூரை வீடு, ஓடு போட்ட வீடு, அப்போ பழைய வீடு, அது தண்ணினா பழைய வீடு, இப்படியெல்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தோம். அப்போ நம்மளும் இது போல் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த 4ஆம் பாவத்துக்கு பற்றி எடுக்கிறோம். வேறு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதே போல் இப்போ எந்த திசையில் வீடு அமைன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறது வீதி. அப்போ சுக்கிரன் போய் கிழக்கு தெற்கு மேற்கு திசையில் இருக்குன்னா அப்போ தெற்கு வடக்கு திசையாக தான் இருக்கு நீங்கள் குடியிருக்கிற ரோடு. அப்போ நீங்கள் குடியிருக்கிற வீடு மேற்கு பார்த்த வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதையும் மட்டும் இருக்காதீங்க, செவ்வாயும் பாருங்கள். செவ்வாயும் பலமாக இருந்ததுன்னா அந்த செவ்வாய்க்கு தகுந்த மாதிரி கிழக்கு தெற்குன்னு வீதின்னு சொல்லுங்கள். அதுபோக வேறு ஏதாவது இதில் சொல்ல வேண்டி இருக்குங்களா? 4ஆம் பாவத்துக்கு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? கேளுங்க. ஏன்னா இப்படி நம்ம எளிமையாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தாங்க. அதே மாதிரி செவ்வாய் புதன் சேர்ந்த அதே போல் ஒருத்தருக்கு வீடு கட்டினா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு கட்டினா திருமணம் நடத்தினா இப்போ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 4ல் இருந்தாவோ 4ஆம் அதிபதி 7ல் இருந்தாவோ வீடு கட்டின பின்னாடி உங்களுக்கு திருமணம் நடக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்படி நான் ஒரு சிலருக்கு சொல்லி அது போல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதே போல் 4ஆம் இடத்துக்கு முன்னாடி பின்னாடி உள்ள அதாவது பாவகிரகங்கள் இருந்தால் இப்போ கேதுவோ ராகுவோ இருந்தால் அவங்க முஸ்லீம்காரங்களோ கிறிஸ்டின்காரங்களோ பக்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ சூரியன் பக்கத்தில் இருந்தால் அரசாங்க பில்டிங் ஏதாவது பக்கத்தில் இருக்குங்க நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் 4ஆம் பாவத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஞாபகத்துக்கு கரெக்டாக வரும். எப்படி அதுக்கு காரணம் அவங்க திசை பற்றி படி தான் நடக்குமா தவிர வாஸ்துப்படி இல்லை. ஏன்னா வாஸ்துப்படி நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வாஸ்துப்படி குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நானும் வாஸ்துவில் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ என் காலத்தில் வீடு 4 செவரு தான் கட்டுறாங்க. என்னுடைய காலத்தில் 3/4 அடி செவரு கட்டினாங்க. எங்கள் அப்பாரு காலத்தில் 1.25 அடி செவரு கட்டினாங்க. அவங்க அப்பாரு காலத்தில் அதாவது 3 அடி வரைக்கும் செவரு கட்டினாங்க. அப்போ செவுத்துலேயே வாஸ்து வித்தியாசம் அங்கே வந்துருச்சா? அதே போல் நிலவு பாருங்கள், என் பையன் காலத்தில் 7 அடி நிலவு வைக்கணுங்கிறான். என் காலத்தில் 6 அடி நிலவு வச்சான். எங்கள் அப்பா காலத்தில் 6 அடி தான் வச்சாங்க. எங்கள் தாத்தா காலத்தில் 5 அடி தான் வச்சாங்க. வீடுங்கிறது கோயில் மாதிரி தலை வணங்கி தாண்டா போகணுன்னாங்க. ஆனால் இப்போ நான் ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், என் பையன் வந்துட்டு உடனே வேற ஒரு வாஸ்துக்காரரை கூப்பிட்டு வந்துட்டு எங்கள் அப்பன் கூறு கட்டுவான், வடக்கு பார்த்து வாசல் வச்சுருக்கிறான், அதை மூடி இருப்பான். கிழக்கு என்னுடைய ராசிப்படி கிழக்கு தான் வைக்கணும், கிழக்கவை அப்படிங்கிறான். அப்போ எங்கேங்க வாஸ்து என்னுடைய ஜாதகப்படி வாஸ்து நடக்குதா? என் பையனுடைய ஜாதகப்படி வாஸ்து நடக்குதா? நான் வாஸ்து பற்றி குறை சொல்ல வரல. ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே வாஸ்து தோசை இருக்குன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். இந்த திசையில் தான் வீடு அமையின்னு சொல்கிறேன். அப்போ ஒருத்தர் தலையெழுத்து படி தானே இது நடக்கும். எதை பாருங்க அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ நோய் பிரச்சனை இதெல்லாம் இந்த திசை புத்தி சம்பந்தப்படும் போது தான் நடக்கும். அதுக்காக எல்லா நேரத்துலையுமே அந்த நோய் வருது, விபத்து வருது, கண்டம் வருது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதுபோல் இது போல் என்னுடைய அனுபவ உரைகளை கூறியவருக்கு அதை கூறியதற்கு கேட்ட அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம துரைசாமி ஐயா 4ஆம் பாவம் பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். அவருக்கு சிறப்பு மரியாதை செய்ய ஈரோடு கோபிப்பிரியன் ஐயா அவர்களையும் பாலக்காடு மணிகண்டன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன்.